நம்ம ஹீரோயின் இனியா விஷவள்ளிக்கு உண்மையிலேயே காயம் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் வேகமா அந்த பேண்டேஜை பிடிச்சு இழுத்தாங்க. பிடிச்சு இழுத்ததுல ரொம்ப வலி ஏற்பட்டு துடிச்சு போயிட்டா விஷவள்ளி. அந்த காயத்தை பார்த்த பிறகுதான் நம்ம ஹீரோயின் இனியா கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சாங்க. கௌரி அம்மாவையும் யாழினியையும் எச்சரிக்கை பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. விஷவள்ளிய தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்த யாழினி அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டு மறுபடியும் பேண்டேஜை ஒட்டி விட்டாங்க. அதோட இல்லாம விஷவள்ளி கிட்ட கொஞ்சம் பேச்சும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் சித்தி வீட்டை விட்டு வெளியே போனீங்க, எங்க போய் தங்குனீங்க, எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்றத சாதாரணமா விசாரிக்க ஆரம்பிச்சவங்க அந்த ரவுடிங்க கிட்ட ரொம்ப பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சதும் அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் தவிச்சுதான் போனா விஷவள்ளி. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு இல்ல அந்த பக்கம் சும்மா கடைக்கு வந்தேன், அப்பதான் அந்த காட்சியை பார்த்தேன், நான் அப்படியே பதறி போயிட்டேன், பதறி போய் தான் உன்கிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. யாழினியும் அதை ரொம்ப சாதாரணமா ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. யாழினி போன பிறகுதான் விஷவள்ளிக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. இவ வேணும்னே நம்மள்ட்ட போட்டு வாங்கிட்டு இருக்காளா இல்ல அக்கறையா தான் கேட்டாளா அப்படின்னு தனக்கு தனி கேள்வியும் கேட்டுக்க ஆரம்பிச்சா. எது எப்படி இருந்தாலும் இவ விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாருமா சேர்ந்துட்டு என்னையா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க, உன் வயிற்றுல வளர கருவை அழிச்சிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துல என் பொண்ணை கொண்டு வந்து உட்கார வைக்கிறனா இல்லையா பார் அப்படின்னு வாய் விட்டு சபதம் போட்டுட்டு அடுத்த கட்ட வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்ச விஷவள்ளி. வீட்டுக்குள்ள அவங்க தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சதும் விஷவள்ளிக்கு ஒரு சரியான இடைவெளி கிடைச்சது. தான் வீட்டுக்குள்ள வந்துட்ட விஷயத்த மாயா கிட்ட சொல்றதுக்காக போனும் பண்ணா. போன் பண்ணவ மாயா எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விசாரிக்கவும் மாயா கோவப்பட ஆரம்பிச்சுட்டா. இங்க பாருங்க ஆண்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நீங்க சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லி முடிங்க அப்படின்னு அதிகாரம் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கவும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாபு மாதிரி தலையை ஆட்டிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன், அந்த யாழினியும் சரி என் அண்ணியும் சரி என்ன நம்பிட்டாங்க, ஆனா என் அண்ணன் தான் என்ன ஒரு சந்தேக பார்வையோடயே பார்த்துட்டு இருக்காரு, நான் ஏதோ திட்டம் போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றத கண்ணும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு மாயா கிட்ட சொல்லவும் நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவும் கவனமா இருங்க, அதிகமா நேரம் எடுத்துக்காதீங்க, போன வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி அவ போனை கட் பண்ணிட்டா. மறுபடியும் விஷவள்ளி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே யாழினியோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க அந்த கருவை அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான். வரும்போதே அதுக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு வந்திருந்தா. இந்த வீடு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷத்துல இருக்கிற இந்த தருணத்துல அந்த குழந்தையே இல்லைன்னு ஆக்கிட்டா ஒட்டுமொத்த கோவமும் யாழினி மேலதான் திரும்பும். அதை சாக்கா வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு தான் வரும்போதே ஏதோ ஒரு நாட்டு மருந்து பொடியையும் கொண்டு வந்திருந்தா. கிச்சன்ல யாருமே இல்லாத நேரத்தை நுழைஞ்சி கொஞ்சம் பாலை காய்ச்சி அந்த பால்ல அந்த மருந்தையும் போட்டு ரொம்ப அக்கறையா கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி யாழினி கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா. யாழினியும் பேச்சு வாக்குல அதை வாங்கி குடிக்க முயற்சி பண்ணும் போதுதான் கௌரி அம்மா கடைக்கு போனவங்க சரியா இப்ப உள்ள வந்தாங்க. சம்பந்தமே இல்லாத நேரத்துல விஷவள்ளி ஏதோ ஒரு பாலை கொடுக்கறா, அதை வாங்கி இவளும் குடிக்க போறாளேன்னு பார்த்து பயந்தவங்க சத்தம் போட்டு யாழினி அந்த பாலை குடிக்க விடாம பண்ணிட்டாங்க. உள்ள வந்தவங்க விஷவள்ளி கிட்ட சரம் மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. கௌரி அம்மா கேட்ட கேள்வி எதுக்குமே விஷவள்ளியால பதிலே சொல்ல முடியல. உடனே யாழினி பக்கம் திரும்பி ஏன் யாழினி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேணா, அவ ஏதாவது கொடுத்தா அதை வாங்கி நீ அப்படியே குடிச்சிருவியா அப்படின்னு யாழினியை சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.